இந்த ஒரு பிஸ்கட் உடல் எடையை குறைக்குதா? ஆமாங்க, குறைக்குது, குறைச்சிருக்கு. இந்த பாருங்க ஃபீட்பேக்கு 1 மந்த்ல 6 kg வந்து உடல் எடை குறைஞ்சிருக்கிறதா வந்துட்டு நம்ம கிட்ட வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி மருந்தோ மாத்திரையோ கிடையவே கிடையாது. ஓட்ஸ் நெஸ்தம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி. ஓகேங்களா? இது என்ன செய்யும் அப்படின்றத நான் சொல்றேன், கிளியரா கேட்டுக்குங்க. லஞ்ச் அல்லது டின்னருக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்ன ஒரு பிஸ்கட்டை சாப்பிடுவீங்க. இது என்ன பண்ணுன்னா உங்க பசிக்கிற தன்மையை கம்மிப்படுத்திடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, பிரியாணி இல்லை ரைஸ் ஏதாவது ஒன்று எடுக்கிறீங்கன்னா, எப்பயுமே இவ்வளோ சாப்பிட்டுட்டு இருந்த நீங்கள் இவ்வளவு தான் சாப்பிடுவீங்க. அப்போ டெய்லி உங்கள் சாப்பாட்டு அளவு நார்மலை விட அதிகப்படியாக குறைஞ்சிருச்சுனாலே நீங்கள் உடல் எடையில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்மளும் என்ன செய்யணும்? தண்ணி நிறைய குடிக்கணும். சிம்பிளான எக்ஸசைஸ் வீட்டில் நடக்கலாம், வீட்டு வேலைகள் செய்யலாம். ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேத்துக்கு வந்து பிரச்சனை இந்த சாப்பாடை கம்மிப்படுத்துறது தான். எதை பார்த்தாலுமே வாங்கி சாப்பிட்ருவாங்க. சாப்பாட்டுக்கே பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கேட்ட ஒரு விஷயம் வேறு சொல்லுவாங்க, நம்ம உடைக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே. சாப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். பட் நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியங்க. அதிகமாக உடல் எடையில் இருந்தால் அதிகமாக வந்துடும், நடக்க முடியாது, முட்டி வலி எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ அதனால் கம்மியாக சாப்பிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த வகையில் ருட்டீன் பைட்ஸ் உங்கள் பசியை கம்மி பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணோம். சாப்பாட்டு ஆசையை தூண்டாது. சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம். ஓகேங்களா? பிஃபோர் லஞ்ச் 30 minutes அல்லது டின்னருக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே எடுத்துக்கிட்டே வாங்க, சிறந்த ஒரு மாற்றம் இருக்குது. 2 ப்ரீமியம் ஃப்ளேவர்ஸில் இருக்குது. ஒரு பாட்டிலில் 10 குக்கீஸ் தான் இருக்கும். பட்டர் இல்லைன்னா ரெட் வெல்வெட் வேணுமா? பயோல லிங்க் இருக்குது, கான்டாக்ட் செய்யுங்க.